அதாவது அவர் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் இல்லைங்க. அவர் வந்து அவர் தானா புகழெல்லாம் சொல்லிக்கிறார். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நடுவில் இந்த ஜாதி பிரச்சனையை வந்து அவர் ரொம்ப பேசுகிறாரு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது நல்லது இல்லை. இப்போ நடந்த ஒரு மர்டரில் கூட அவங்க வந்து எங்கள் ஜாதிக்காரங்கன்றதுல அதெல்லாம் தப்பு. உங்கள் ஜாதிக்காரங்களாக தான் கொலை பண்ணலான்னு நீங்களே தூண்டி விட்றீங்களான்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது. சும்மா நம்ம மற்ற சேனல்ஸில் உட்காந்துக்கிட்டு இவர் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இம்பார்ட்டண்ட் கிடையாதுங்க. அதுவும் வந்து வியூஸாக தான் போகுது. சேனல்ஸும் அதில் சம்பாதிச்சுன்னு தான் இருக்காங்க. அது இல்லை, யாராவது ஒருத்தவங்க ஒரு ஸ்டெப் வைக்கணும். முன் வந்து ஆமாம் இவர் இப்படி பண்ணுறாரு, இவரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் வைக்கணும். இவரை வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். இது ஏன்னா அப்படின்னா நம்ம சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க அவர் வந்து இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours முன்னாடி வேற எங்கேருந்தோ வீடியோ போடுறாரு. ஸோ இங்கே தான் சுற்றிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து தக்க தண்டனை கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன் பேசுறதுக்கு. எனக்கு தோணுச்சு, பர்சனலாக எனக்கு ஹர்ட் ஆச்சு. ஜாதியை பற்றி யாருமே பேசக்கூடாது. அதனால நான் இந்த கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஸ்டா இதெல்லாம் வர்ற தராதரம் இல்லாத ஆளுங்களை நம்மளே லைக் பண்ணி வளர்த்தி விட்டுறோம், இன்க்ளூடிங் மீ. நான் வந்து மீடியா வளர்த்து விட்டுறாங்க, மக்கள் வளர்த்து விட்டுறாங்க. நான் யார் அப்போ? நானும் சேர்ந்து தான். ஸோ அதுக்கப்புறமா இவங்க வளர்ந்துட்டு இவங்க என்ன வேணால் பேசலான்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. அது அப்படி இல்லை. இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா நான் இல்லைங்க, யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணணும்.